நம்ம நாட்டுலதான் படிப்புக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு. ஆனா பணம் இல்லாத ஏழைகள் அதிகமா இருக்கிறதா நம்ம நாட்டுலதான், படிப்பில்லாத பாமரர்கள் அதிகமா இருக்கிறதா நம்ம நாட்டுலதான். படிப்புக்கோ பணத்துக்கோ கடவுளே இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் படிப்புலயும் முன்னேறிக்கிட்டே இருக்கே. ஏன்? ஏன்னா அப்படி ஒரு கடவுள்களே இல்ல. கடவுள்கள் வாழறதா சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய பூட்டுகளால பூட்டப்படுது. தங்க நகைகளால அலங்கரிக்கப்பட்ட கடவுளோட ஊர்வலங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆயுதம் ஏந்திய போலீசாரால் பாதுகாக்கப்படுது. ஏன்? தன்னையும் தன் நகைகளையும் கடவுளால காப்பாற்ற முடியாதா? முடியாது. ஏன்னா கடவுளே இல்ல. காலங்காலம் ஜோசியம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்த்து ஜோசியம் பார்த்து உருப்பட்டதாக ஒருத்தரும் இல்லை, ஜோசியக்காரன் உட்பட. அவனே உருப்பட மாட்டான். எல்லா ஜோசியக்காரனும் போயிட்டு பாருங்க, அவன் வீட்டு நிலைமை என்னென்ன, அவன் பிள்ளைகள் நிலைமை என்னென்ன. எனக்கு நண்பர்களாக இருக்காங்க, அது வேற. நீ ஜோசியம் பார்க்குறத விட்ற, அப்போ தான்டா உருப்படுவேன்னு சொல்லிட்டு வருவேன். நோ அதிலெல்லாம் நீங்கள் இவ்வளோ தலையை விட்டுறக்கூடாது. அதெல்லாம் மோடி மஸ்தான் வேலைகள். இந்த ஜோசியமும் நல்ல நேரமும் மற்றதுக்கு நான் போக விரும்பல, அது வேற. நீங்களே உங்கள் மூளையை பார்த்து நீங்கள் உருப்படுற வழியை பார்க்கணும். மூட நம்பிக்கைகள் இல்லை. வலது காலம் எடுத்து வச்சு வாம்பாங்க, என் இடது காலம் என்ன ஆவாதான், நொண்டிக்கிட்டே வரணுமா? நமக்குள்ள ரெண்டு காலம் தானே. அன்னைக்கு சென்னையில ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இந்த கையில பணத்தை எடுத்து கொடுத்தேன். இந்த கையில தரமாட்டேங்கிறாரு. ஏன்னா இந்த கைக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு. அது பீச்சை கை, இதுல எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னாரு. இல்ல பரவாயில்ல, என்ன நீங்க அந்த கையில கொடுங்க அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், நீங்க சாமி கும்பிடுவோம் ரெண்டு கையில தான் கும்பிடுறீங்க, எப்படி கும்பிடுறீங்க? நான் வந்து பீச்சை கையில சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு. கிடையாது, சக்கரை பொங்கல் கொடுக்கும் ரெண்டு கையில தான் வாங்குறீங்க. இந்த பீச்சை யாராவது சக்கரை பொங்கல் இப்படி கேட்கறாங்களா? கிடையாது. ஏன்னா கம்மியா அவங்களுக்கு விபூதி இந்த கையில வாங்கிக்கலாம், அது கம்மியா அவ்வளவு போறோம். சக்கரை பொங்கல் நிறைய வேணும், சுண்டல் கொடுக்கும் ரெண்டு கை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. விதண்டாவாதம் இங்க பேசாதீங்க, இந்த கையில கொடுங்க அப்படின்னாரு டீ கடைக்காரு. நான் சொன்னேன், ஏன்னா நீங்க ரெண்டு கையில டீ ஆத்துனீங்க, இந்த கையிலேயே கொடுக்க தானே. 10 பேருக்கு 1 மணி நேரம் வாங்கி 20 ரூபாய் போட்டுட்டு பாக்கி 10 ரூபாய் கொடுத்தேன்.